கரூர் சம்பவம் என்ன? ஒரு பொதுக்கூட்டம் 7 மணிக்கு விஜய் வர்றாரு. ஆனால் அவங்க பொதுச் செயலாளர் சொல்கிறாரு 12 மணிக்கு வருவார்னு. 12 மணிக்கு வருவேன்னு கூட்டத்தை வேண உருவாக்கிட்டு இவர் ஏர்போர்ட்லேருந்து ஆர்டின் காமிச்சின்னு வந்துக்கிட்டு இப்படியே சேர்ந்து வந்து 7 மணிக்கு வந்து சேர்றாரு. இதனுடைய விளைவு என்ன? பெரிய ஜன நெரிச்சல், 41 பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் விஜய் தான் முழு காரணம்னு அன்றைக்கி நைட்டே ஒருத்தர்லாம் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு அழுதாருல்ல, இதெல்லாம் நடந்தது. விஜயை போட்டு வச்சு செஞ்சாங்க, தப்பிச்சு ஓடினார். புறமுதுகிட்டு ஓடுவார்னு தெரியுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்னா தான் புறமுதுகுனா அது அந்த விஷயம்லாம் பார்த்தீங்களா, முதுகு காமிச்சு தானே ஓடினார். அங்கே நிமித்தி நிற்க வேண்டியது தானே. ஏய் என்னயா, நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி என்னுடைய மக்கள் இறந்து போயிருக்காங்க, என்னை பார்க்க வந்த என் தொண்டர்கள் 41 பேர் இறந்துருக்காங்க, இதே உடஞ்சி போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு சதியை பண்ணிட்டாங்க. தெரிஞ்சே திட்டமிட்டே நாங்கள் கேட்டோம், அந்த இடத்துல இந்த இடத்துல கொடுத்தாங்க. எங்களை எவ்வளோ ஒரு துன்பத்துக்கு ஆளாயிரு. இன்றைக்கி என் மக்கள் தான் இருக்காங்க, அந்த மக்கள் பக்கம் கட்சி எப்போவுமே நிற்கும். என்னுடைய மாவட்ட நிர்வாகிகள் அவர்களோட உறுதுணையாக இருப்பாங்க. நான் போய் பார்க்குறேன்னா என்னை போலீஸ் விடலை, உடைந்த இதயத்தோடு நான் போகிறேன். எதாவது பேசிட்டு போக வேண்டியதுதானே. சரி, இங்கே தான் தைரியம் வரல, என்ன பேசணுன்னு ஒரு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே, சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே பேட்டி கொடுத்துருக்கலாம்ல, ஓடி போய் ஒளிஞ்சிங்கல்ல. அப்போது ஒரு நைட்டில் அவங்கள காலி பண்ணாங்களா?